டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை காலவரையின்றி நீட்டித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணையில் வெளிநாட்டு கப்பல்களை தீவிரமாக கண்காணிக்கும் ஈரான். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சு நடத்த இஸ்லாமாபாத் சென்றார் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி. அமெரிக்கா சார்பில் சிறப்பு தூதுவர்கள் செல்வார்கள் என எதிர்பார்ப்பு. ஈரானின் ஒவ்வொரு அசைவையும் அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. சிறந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த விரும்புவதாகவும் அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் தயார். வர்த்தக போக்குவரத்தை மீட்டெடுப்போம் என பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் நம்பிக்கை. இஸ்ரேல் லெபனான் இடையேயான போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிப்பு. அமைதிக்கான முயற்சிகள் தீவிரம். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் $500 பில்லியன் அதிகரிக்க வாய்ப்பு. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் கருத்து. ஐரோப்பா தனக்கென சொந்தமாக ஏவுகணை தடுப்பு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தல். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. எரிசக்தி முதல் சிப் தயாரிப்பு வரை இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு. இலங்கையில் இந்தியா சார்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை நேரில் ஆய்வு செய்தார் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். தமிழர்களின் நலனுக்காக மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் பேச்சு. பசிபிக் பகுதிக்கான அமெரிக்க கடற்படை தளபதியுடன் இந்திய முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் முக்கிய பேச்சு. மண்டல பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. பிரான்ஸ் விமான நிலையங்கள் வழியாக செல்லும் இந்திய குடிமக்களுக்கு இலவச விசா வழங்கும் அரசின் அறிவிப்பு. இந்தியா வரவேற்பு. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை காலவரையின்றி நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பாகிஸ்தானின் கோரிக்கையின் பேரிலேயே இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறினார். இருப்பினும் ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகையை தொடரப்போவதாகவும் ஈரான் ஒரு ஒருங்கிணைந்த முன்மொழிவை முன்வைக்கும் வரை ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஈரானின் மூத்த தலைவர்கள் இது தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இதனிடையே ஈரானிய ஆட்சிக்கு ஆயுதங்கள் மற்றும் உதிரி பாகங்களை கொள்முதல் செய்யும் வலையமைப்புகளை குறிவைத்து ஈரானுடன் தொடர்புடைய 14 தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் விமானங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்க கருவூலத்துறையின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகத்தால் அறிவிக்கப்பட்டது. மேலும் தடை செய்யப்பட்டவர்கள் ஈரான், துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சு நடத்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இஸ்லாமாபாத் சென்றுள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்கா சார்பில் சிறப்பு தூதுவர்கள் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் தூதுக்குழுவில் இடம்பெற்றுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கூறுகையில், ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையே நேரடி சந்திப்புகள் ஏதும் திட்டமிடப்படவில்லை என்றும் ஈரானின் கருத்துகள் பாகிஸ்தான் வழியாகவே அமெரிக்காவிற்கு தெரிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் அமெரிக்கா தரப்பில் அதன் சிறப்பு தூதர்களாக ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் பேச்சுவார்த்தைகளுக்காக பாகிஸ்தானுக்கு வருகை தருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தைகள் நேரடியாக நடத்தப்படும் என்று வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இஸ்லாமிய குடியரசுடன் சிறந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த விரும்புவதாகவும் அவசரப்பட விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர் அணு ஆயுதங்களை பயன்படுத்த யாரும் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் கூறினார். ஈரானிய தலைமை குழப்பத்தில் இருப்பதாகவும் நாட்டை யார் கட்டுப்படுத்துவது என்பதற்காக அவர்கள் சண்டையிடுவதாகவும் கூறினார்.
ஈரானுடன் ஒரு சிறந்த நிரந்தரமான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான தனது முயற்சியை ட்ரம்ப் அடிக்கோடிட்டு காட்டினார். இதற்கிடையில் மத்திய கிழக்கு மோதலில் பதற்றத்தை தணிக்கும் முயற்சியில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் 3 வாரங்களுக்கு நீட்டிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் 3 வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ், வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ, இஸ்ரேலுக்கான தூதர் மைக் ஹக்கபி மற்றும் லெபனானுக்கான தூதர் மைக்கேல் இசா ஆகியோர் ஓவல் அலுவலகத்தில் இஸ்ரேல் மற்றும் லெபனானின் உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்ததாக தெரிவித்தார். இந்த சந்திப்பு மிகவும் சிறப்பாக நடைபெற்றதாகவும் ஹிஸ்புல்லாவிடமிருந்து லெபனான் தன்னை தற்காத்துக் கொள்ள உதவுவதற்காக அமெரிக்கா அதனுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் 3 வாரங்களுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு, லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆகியோரை விரைவில் வரவேற்பதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். ஈரானின் வான்வெளி பகுதியளவு மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டில் உள்ள தங்கள் நாட்டு குடிமக்கள் உடனே வெளியேறுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேற்காசியாவில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் போர் நிறுத்தம் நீடிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆனாலும் ஹார்முஸ் நீரிணையில் பயணித்த 3 கப்பல்கள் மீது ஈரான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதில் 2 கப்பல்களை சிறைப்பிடித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அசாதாரண சூழலில் ஈரான் வான்வெளியை பகுதியளவு திறந்துள்ளதாக அறிவித்த நிலையில் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுமாறு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்ல முயன்ற மிகப்பெரிய சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வீடியோ காட்சியை ஈரான் வெளியிட்டுள்ளது. மேற்கு ஐரோப்பிய பகுதியில் நிலவும் போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஹார்முஸ் நீரிணையை சரக்கு கப்பல்கள் கடந்து செல்ல திறந்து விடுமாறு ஈரான் அரசுக்கு உலக நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன. ஆனால் ஹார்முஸ் நீரிணை மீது தமது பிடி இறுகியுள்ளதை நிரூபிக்க ஈரான் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் மிகப்பெரிய சரக்கு கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் வீடியோ காட்சி அந்நாட்டின் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. MSC பிரான்சிஸ்கா என்ற இந்த சரக்கு கப்பல் மீது சாம்பல் நிற அதிவேக படகு ஒன்றில் வந்த முகமூடி அணிந்த வீரர்கள் தாக்குதல் நடத்திய காட்சி இந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்தது. இதனிடையே ஈரான் கப்பல்களை அமெரிக்கா முற்றுகையிடும் நிலையில் அந்நாட்டின் கடற்படை செயலாளர் ஜான் பெலான் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதற்கான இராணுவ திட்டங்கள் உருவாகி வருவதாகவும் அந்த முக்கிய பாதை வழியாக வர்த்தக போக்குவரத்தை மீட்டெடுப்பதில் அவை வெற்றி பெறும் என்றும் பிரிட்டனும் பிரான்சும் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு கண்டத்தில் இருந்தும் 44க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்ற லண்டனில் நடைபெற்ற 2 நாள் கூட்டத்தில் நீடித்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு அந்த முக்கிய நீர்வழியில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் தலைமையிலான ஒரு பன்னாட்டு பணியின் நடைமுறை சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஹீலியும் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் கேத்ரின் வாட்ரினும் வெளியிட்ட ஒரு கூட்டறிக்கையில் உண்மையான முன்னேற்றம் காண முடியும் என்பதில் தாங்கள் நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தனர். போர் முடிவுக்கு வரும்போது வர்த்தக கப்பல் போக்குவரத்தின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும், தேவைப்பட்டால் கண்ணிவெடிகளை அகற்றவும், கப்பல்களை பாதுகாக்கவும் ஒரு தற்காப்பு பன்னாட்டு பணியை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்று கூறினார். ஈரானின் ஹார்முஸ் நீரிணையில் மீண்டும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து தொடங்குவதுதான் அனைவருக்கும் நல்லது என்று இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் பிலிப் கிரீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நல்லுறவு உச்சகட்டத்தில் இருப்பதாகவும் குவாட் அமைப்பின் மூலம் இரு நாடுகளின் வியூக உறவுகள் வலிமையடைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு விஷயத்தில் இரு நாடுகளும் தொலைநோக்கு பார்வையை கொண்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வலுவான பொருளாதார உறவில் இரு நாட்டு மக்களும் ஒரு பாலமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஓமன் வளைகுடாவில் அமெரிக்காவின் கடற்படை தடையை மீற முயன்ற டஸ்கா என்ற ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க படைகள் முழுமையாக தன்வசப்படுத்தியுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எச்சரிக்கையை மீறி சென்ற 900 அடி நீளம் கொண்ட அந்த பெரிய கப்பலின் இயந்திர அறையை அமெரிக்காவின் USS ஸ்பிரான்ஸ் போர்க்கப்பல் தாக்கி செயலிழக்க செய்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
ஏற்கனவே அமெரிக்க தடையில் உள்ள இந்த கப்பலில் என்ன இருக்கிறது என்பது குறித்து தற்போது அமெரிக்க கடற்படை வீரர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக குற்றம் சாட்டியுள்ள அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரும் ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் போர் நிறுத்த காலம் முடிவடைய உள்ள நிலையில் பேச்சுவார்த்தைக்காக தனது பிரதிநிதிகளை பாகிஸ்தானுக்கு அனுப்ப உள்ளதாகவும் ஈரான் உடன்படிக்கைக்கு வர தவறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை டிசம்பர் மாதம் மியாமியில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டிற்கு அமெரிக்கா அழைக்க உள்ளது. புட்டின் அமெரிக்காவின் அழைப்பை ஏற்று மாநாட்டில் பங்கேற்க வருவாரா என்பதில் தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். புட்டின் வந்தால் அது மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். 2022இல் உக்ரைன் மீதான படையெடுப்பிற்கு உத்தரவிட்டதிலிருந்து பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளால் புறக்கணிக்கப்பட்ட புட்டின் மீதான சர்வதேச அழுத்தத்தை இந்த அழைப்பு பெருமளவில் தளர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பா தனக்கென சொந்தமாக ஏவுகணை தடுப்பு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இந்த திட்டம் தொடர்பாக உக்ரைன் ஏற்கனவே பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் பேட்ரியாட் அமைப்பில் பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட சில வகை ஏவுகணைகளால் மட்டுமே ரஷ்யாவின் ஏவுகணைகளை இடைமறிக்க முடியும் என்பதால் ரஷ்யாவுடனான போரில் ஏவுகணைகளுக்கு எதிராக பாதுகாப்பது ஒரு பெரும் சவாலாக நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்த திட்டம் கடினமானது ஆனால் யதார்த்தமானது என்று கூறிய அதிபர் ஜெலன்ஸ்கி ஓராண்டுக்குள் இந்த அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளார். முக்கிய ஐரோப்பிய கூட்டாளிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறிய அவர் அது குறித்து விவரங்களை அளிக்கவில்லை. இந்தியா வந்த தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது விளையாட்டு, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தினர். அப்போது இந்தியா கொரியா இடையேயான டிஜிட்டல் பிணைப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கவும் ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டாண்மைக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது தொடர்பாகவும் விவாதித்தனர். இந்த சந்திப்பு குறித்து வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் உலக நாடுகள் பதற்றமான சூழலை எதிர்கொள்ளும் நேரத்தில் அமைதி மற்றும் நிலைப்புத்தன்மையை ஏற்படுத்த இந்தியாவும் கொரியாவும் விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தோ பசிபிக் நாடுகளின் அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்கு இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து பங்காற்ற விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவும் கொரியாவும் அடுத்த தசாப்தத்தின் வெற்றிக்காக தற்போது அடித்தளமிட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் கொரியா இணைந்திருப்பதற்கும் மகிழ்ச்சி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது $27 பில்லியன் எட்டியிருப்பதாகவும் இதனை 2030ஆம் ஆண்டிற்குள் $50 பில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். இலங்கை சென்ற குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அங்கு இந்தியாவின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திங்கட்கிழமை காலை நுவரெலியா சென்ற அவருக்கு உள்ளூர் சமூகத்தினரால் பிரம்மாண்டமான பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தினரின் வாழ்க்கையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு முதன்மை திட்டமான இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை குடியரசு துணைத் தலைவர் பார்வையிட்டார். இந்த திட்டத்தால் பலன் பெறும் பயனாளிகளோடு அவர் கலந்துரையாடினார். இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தினரின் நலனுக்காக இந்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் கூறினார். இந்த வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 50,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் 4வது கட்டமாக கூடுதலாக 10,000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட இருப்பதாகவும் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $500 பில்லியன் தாண்டும் என்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே செலக்ட் USA 2026 என்ற உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை முன்னிட்டு இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் இந்திய பிரதிநிதிகள் குழுவுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து X வலைதளத்தில் பதிவிட்ட அமெரிக்க தூதர் இந்திய குழுவுடன் அற்புதமான மாலை பொழுதில் சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிவித்தார்.
2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை $500 பில்லியன் அதிகரிக்கும் இலக்கை முன்னெடுத்துச் செல்வதில் பெருமை கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை வாங்குவதற்கு வழங்கப்பட்ட விலக்கை மீண்டும் புதுப்பிக்கப் போவதில்லை என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டின் கருவூல செயலர் ஸ்காட் கூறுகையில், ஏற்கனவே கடலில் உள்ள ரஷ்ய கச்சா எண்ணெய் சரக்குகளுக்கு வழங்கப்பட்ட இந்த சலுகை இனி தொடராது என்றார். இதேபோல் கடலில் உள்ள ஈரானிய எண்ணெய்க்கு ஒருமுறை மட்டும் விலக்களிக்கும் திட்டமும் முற்றிலும் கைவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது உலகளாவிய விநியோகச் சங்கிலி மற்றும் அரசியல் சூழலை ஆய்வு செய்த பின்னரே இந்த இறுதி முடிவை அமெரிக்கா எடுத்துள்ளதாக பெசன்ட் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் திறனை வலுப்படுத்தும் நோக்கில் அடுத்த நிதியாண்டில் $பல்லாயிரக்கணக்கான கோடி செலவிட வேண்டும் என்று அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதிபர் டிரம்பின் 2027ஆம் ஆண்டுக்கான $1.5 டிரில்லியன் பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கையின் ஒரு பகுதியாக இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக பென்டகன் தனது ட்ரோன் தொழில்நுட்பங்களுக்கான செலவினத்தை $74 பில்லியன் மும்மடங்கு உயர்த்த திட்டமிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய மோதல்களுக்கு முன்னரே இந்த செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இந்த நிதி ஒதுக்கீட்டில் இராணுவ ட்ரோன்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழில்நுட்பங்களுக்கு $54 பில்லியன், எதிரி நாட்டு ட்ரோன்களை வீழ்த்தும் அதிநவீன ஆயுத அமைப்புகளுக்காக $21 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மியான்மரில் ஆயுதமேந்திய எதிர்ப்பு குழுக்களுக்கு அந்நாட்டு அதிபர் மிங் ஆங் லைங் புதிய அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் நைபிடாவ் நகரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட 100 நாள் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து மின் ஆங் லைங் அதற்கு தலைமை தாங்கி வருகிறார். இந்த ஆட்சி கைப்பற்றல் ஜனநாயக ஆதரவு ஆர்வலர்கள் மற்றும் இன ஆயுத குழுக்கள் இராணுவத்துடன் சண்டையிட்டதால் நாடு தழுவிய உள்நாட்டுப் போரை தீவிரப்படுத்தியது. இந்த புதிய அழைப்பு இந்த ஆண்டு ஜூலை 31ஆம் தேதிக்குள் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதாக கூறப்படுகிறது. ஐநா பாதுகாப்பு சபையில் அவசர சீர்திருத்தம் மேற்கொள்ள ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்கான வேட்பாளர் மிஷேல் பாசலெட் அழைப்பு விடுத்துள்ளார். ஐநா சபையின் தற்போதைய தலைவராக பதவி வகிக்கும் ஆண்டோனியோ குட்ரெஸின் பதவி காலம் வரும் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் அடுத்த பொதுச் செயலாளர் பதவிக்கான 4 வேட்பாளர்களில் பெண்ணான மிஷேல் பாச்சலெட்டும் ஒருவராக உள்ளார். இந்நிலையில் 15 உறுப்பினர்களை கொண்ட இந்த சபை காலாவதியானதாகவும் முடக்கப்பட்டதாகவும் சமகால புவிசார் அரசியல் யதார்த்தங்களை பிரதிபலிக்கவில்லை என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாச்சலெட் முன்வைத்துள்ளார். மேலும் நிரந்தர இருக்கை வேண்டும் என்ற இந்தியா போன்ற நாடுகளின் கோரிக்கைகளுக்கு மிஷேல் பாச்சலெட் ஆதரவளித்தார். தற்கால சவால்களை எதிர்கொள்வதற்கும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியாவும் பிரிட்டனும் ஒப்புக்கொண்டுள்ளன. கடந்த 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 3 நாட்கள் இங்கிலாந்து பயணம் மேற்கொண்ட முப்படைகளின் தளபதி அனில் சௌஹான் பிரிட்டனின் தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் சர் ரிச்சர்ட் நைட்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இணையவழி அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சினைகளை கையாள்வதற்கும் அமைதியான மற்றும் செழிப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மேம்படுத்துவதற்கும் இரு தரப்பினரும் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர். இந்த பயணத்தின் போது அனில் சௌஹான் ராயல் காலேஜ் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் நிறுவனத்தின் பேராசிரியர்களுடன் கலந்துரையாடியதுடன் வளர்ந்து வரும் ராணுவ உத்திகள் குறித்து மூத்த அதிகாரிகளிடமும் உரையாற்றினார். பிரான்ஸ் விமான நிலையங்கள் வழியாக செல்லும் இந்திய குடிமக்களுக்கு இலவச விசா வழங்கும் அந்நாட்டின் அரசின் அறிவிப்பை இந்தியா வரவேற்றுள்ளது. இது குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், பிரான்ஸ் விமான நிலையங்களை கடப்பதற்கு விசா பெற்றிருக்க வேண்டும் என்ற நடைமுறையை தற்போது நீக்கியிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியா வந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடத்திய ஆலோசனையின் போது இந்த விசா நடைமுறையை ரத்து செய்வதற்கு ஒப்புதல் அளித்ததாக ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார்.
பசிபிக் பகுதிக்கான அமெரிக்க கடற்படை தளபதி ஜெனரல் கெவின் ஸ்னைடருடன் இந்திய முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். தில்லியில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. பசிபிக் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இருவரும் விரிவாக ஆலோசித்தனர். லண்டனில் நடைபெற்ற இங்கிலாந்து பாதுகாப்பு தொழில் தலைவர்களுடனான சந்திப்பில் இந்திய பாதுகாப்பு படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் போது மேம்படுத்தப்பட்ட பொருளாதார ஒருங்கிணைப்பு, பாதுகாப்பு உற்பத்தி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவை இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான மற்றும் வலுவான உறவை ஏற்படுத்தும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் பாதுகாப்பு துறையில் நிலவும் தொழில்முறை ஒத்துழைப்பானது முக்கிய தொழில்நுட்பங்களின் இணை வடிவமைப்பு, இணை மேம்பாடு மற்றும் இணை உற்பத்தி ஆகியவற்றை நோக்கி நகர்வதை இது ஊக்குவிக்கும் என்று அவர் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்தின் கான்ஸ்டிடியூஷன் ஹில்லில் உள்ள நினைவிடத்தில் ஜெனரல் சௌஹான் மலர் வளையம் வைத்து வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இங்கிலாந்தின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான இணை அமைச்சர் சீமா மல்ஹோத்ராவையும் ஜெனரல் சௌஹான் சந்தித்தார். மேலும் இந்திய ராணுவத்தின் உருமாற்றத்தில் உள்ள சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து அதிகாரிகள், சிந்தனை குழுக்கள் மற்றும் அறிஞர்களுடன் ஒரு வட்டமேசை மாநாட்டையும் அவர் நடத்தினார். கிர்கிஸ்தான் நாட்டின் பிஷ்கேக் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். பிஷ்கேக் நகரில் வருகிற 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் அமைப்பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு, பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான உறவுகள் காலப்போக்கில் படிப்படியாக வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் பெர்லின் நகரில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர், இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே அரசியல் உறவுகள் மட்டுமல்லாமல் கலை மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களும் மிகுந்த உற்சாகத்துடன் பகிரப்படுவதாக குறிப்பிட்டார். ஜனநாயக விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட இவ்விரு நாடுகளின் முறையான தூதரக உறவுகள் இந்த ஆண்டுடன் 75 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய கண்டத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக ஜெர்மனி திகழ்வதாகவும் 2000க்கும் மேற்பட்ட ஜெர்மன் நிறுவனங்கள் இந்தியாவில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஜெர்மனியில் வசிக்கும் 3,70,000 இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்புகளையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். சுமார் 38 நாடுகளோடு இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இந்திய தயாரிப்பாளர்களும் உற்பத்தியாளர்களும் தங்கள் பொருட்களை உலகச் சந்தைகளில் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக ஹம்போல்ட் பல்கலைக்கழகத்திற்கும் நேரில் சென்ற அமைச்சர் அங்குள்ள ரவீந்திரநாத் தாகூரின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார். ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தலைவர் அன்னலெனா பேர்பாக் அடுத்த வாரம் இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் பல்துறை அரசு அதிகாரிகளோடு பல இருதரப்பு சந்திப்புகளை நடத்த உள்ளார். ஐநா பொதுச்சபையின் 80வது அமர்வின் தலைவரான பேர்பாக் அடுத்த வாரம் புதுதில்லி மற்றும் பெய்ஜிங்கிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அவரது செய்தி தொடர்பாளர் லா நீஸ் காலின்ஸ் தெரிவித்தார். இந்தியா மற்றும் சீன அரசுகளின் அழைப்பின் பேரில் பேர்பாக் இப்பயணத்தை மேற்கொள்வதாக காலின்ஸ் குறிப்பிட்டார். இந்தியாவுக்கான தனது வருகையின் போது பேர்பாக் பல்வேறு அரசு அதிகாரிகளுடன் பல இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவதுடன் ஐநாவின் உள்ளூர் ஒருங்கிணைப்பாளர் ஸ்டீஃபன் பிரைஸ்னர் தலைமையில் இயங்கும் இந்தியாவில் உள்ள ஐநா குழுவினரையும் சந்திக்க உள்ளார். ஐநா பொதுச்சபையின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பேர்பாக் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். மருந்து சீட்டு மூலம் பெறப்படும் மருந்துகளின் விலையை குறைப்பதற்காக முன்னணி மருந்து நிறுவனங்களுடன் விரிவான ஒப்பந்தங்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க வரலாற்றிலேயே மருந்து விலைகளில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய குறைப்பு இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் பேசிய ட்ரம்ப் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ரீஜெனரான் மிகவும் சாதகமான தேசத்திற்கான விலையில் மருந்துகளை வழங்க ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் மருந்து விலைகள் இதுவரை யாரும் கண்டிராத அளவுக்கு குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பதவியிலிருந்து டிம் குக் விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டீவ் ஜாப்ஸிற்கு பிறகு கடந்த 15 ஆண்டுகளாக நிறுவனத்தை வழிநடத்திய டிம் குக் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தனது பொறுப்புகளை ஆப்பிளின் வன்பொருள் பொறியியல் பிரிவின் தலைவரான ஜான் டெர்னஸிடம் ஒப்படைக்க உள்ளார். ஜப்பான் நாட்டின் வடக்கு பகுதியில் பரவும் காட்டுத்தீ குடியிருப்பு பகுதிகளை அச்சுறுத்தி வருவதால் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. இவாத்தே மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒட்சுக்ஷி நகருக்கு அருகிலும் மற்றொரு தீ பரவத் தொடங்கியது. முன்னதாக ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரை பகுதியில் 7.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் காரணமாக விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கையால் அப்பகுதி மக்கள் ஏற்கனவே முகாம்களில் தஞ்சம் அடைந்திருந்தனர். தற்போது காட்டுத்தீயும் தீவிரமடைந்துள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்துள்ளது. விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லாக செவ்வாய் கிரகத்தில் இதுவரை கண்டறியப்படாத பல புதிய கரிம சேர்மங்களை நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் கண்டறிந்துள்ளதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் உயிர்கள் வாழ்ந்தனவா என்பதை அறிய விஞ்ஞானிகள் முயன்று வருகின்றனர். சுமார் 3.5 பில்லியன் ஆண்டுகள் பழமையான கல் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் முன்பெப்போதும் கண்டறியப்படாத பல புதிய கரிம மூலக்கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். கோளின் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள வறண்ட ஏரி படுகையில் உருவான பாறையில் 6 சக்கரங்கள் கொண்ட ரோவரால் உறுதி செய்யப்பட்ட 7 விதமான கரிம சேர்மங்களில் 5 செவ்வாய் கிரகத்தில் இதற்கு முன்பு ஒருபோதும் அடையாளம் காணப்படவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கண்டறியப்பட்ட இந்த மூலக்கூறுகளில் சில பூமியில் உயிரினங்களின் மரபணுவான DNA மற்றும் RNA உருவாவதற்கு அடிப்படையாக இருக்கும் வேதிப்பொருட்களின் அமைப்பை ஒத்துள்ளன. இந்த கரிம மூலக்கூறுகள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய் கிரகம் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற வேதியியல் ரீதியாக செழுமையான சூழலை கொண்டிருந்தது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தில் பண்டைய நுண்ணுயிர் வாழ்க்கை இருந்திருக்கலாம் என்ற நம்பிக்கையை உலகளவில் விஞ்ஞானிகளிடையே அதிகரித்துள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.